ஹே ரோபினா, சொல்றா. இன்னைக்கு என்ன சமையல்? நெல்லிக்காய் சாதம். நெல்லிக்காய் சாதமா? ஆமா. அப்படியா? நெல்லிக்காய் சாதம் நல்லா இருக்குமே. சூப்பரா இருக்கும். ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன் நெல்லிக்காய் நல்லா இருக்குன்னு, ஆனால் நான் சாப்பிட்டதே இல்லை. பாப்பாக்கு செஞ்சு கொடுப்பேன் இதெல்லாம். அப்படியா? சரி. என்னென்ன அதுக்கு எப்படி நெல்லிக்காய் சாதம் செய்யணும்னா என்னென்ன பண்ணணும்? கொஞ்சமாக உளுந்து, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, வெங்காயம் போடணும். ஏன்னா அவள் சாப்பிட மாட்டா. வெங்காயம் போடாமல் நம்ம செய்யணும். அப்படியா? ஆமாம். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி நெல்லிக்காய் ஊற்றி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருணும். நல்லா வதக்கி விட்டுருணும். ஆமாம், வதக்கி விட்டு தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அது சீக்கிரமே வெந்துடும். சீக்கிரமே வெந்துடும். ஆமாம், துருவி தானே போடுறோம். ஆமாம், தேங்காய் மாதிரி துருவி போடுறனால சீக்கிரமே துருவி போடணும். அதுக்கப்புறம் சாதத்தை போட்டு கிளறிட்டு அவங்க வச்சுட்டு போடுறாங்க. சரி. டெய்லியும் ஸ்கூலில் போய் அவங்க காலையில் சீக்கிரமே வச்சு போனால ஏதாச்சும் ஹெல்த்தியாக நம்ம செஞ்சு கொடுத்து விடலாம் அவங்களுக்கு. கரெக்ட் தான். நான் கேள்விப்பட்டிருக்கேன் நெல்லிக்காய் வந்து தேனில் போட்டு சாப்பிட்டா நல்லது, தண்ணியில் கொடுத்து ஊற வச்சு சாப்பிட்டா நல்லது, உடல் ஆரோக்கியம் பெருகும், அதுக்கப்புறம் வந்து நீண்ட ஆயுளோட வாழ்வாங்க சொல்லுவாங்க. ஸ்கின்னுக்கு நல்லது. நம்ம வயசானா நம்ம ஸ்கின் அந்த சுருக்கம் வருதுல்ல, அது வராமல் தடுக்க முடியும். அப்படியா? ஆனால் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் பார்க்குறேன் நெல்லிக்காய் சாதம் கேள்விப்படுறேன் நான். பரவாயில்லையே, நல்லா இருக்கு. இப்போ நெல்லிக்காவை தேங்காய் மாதிரி துருவி போட்டுட்டு அதில் வந்து கடலைப்பருப்பு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு அதில் வந்து நல்லா வடித்த சாதத்தை எடுத்து. அவளுக்கு கடுகு போடுறது பிடிக்காது, அதனால தான் நான் எந்த சாதம் செஞ்சாலும் அதில் கடுகு இருக்காது. அவளுக்கு பிடிச்சி நம்ம செய்கிறோம், அதனால. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்